உங்க தோப்புக்குள்ள போகும்போது இந்த மாதிரி மரங்கள் நீங்க பார்க்குறீங்களா? நீங்களும் என்னோட தோப்புக்கு நிறைய செலவு பண்றேன், ஆனா வருமானமே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? அப்படின்னு அந்த வீடியோ உங்களுக்கு வேண்டி தான். இந்த வீடியோல எதனால ஒரு தென்னந்தோப்பு இந்த மாதிரி மோசமா மாறுது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி ஒரு நல்ல ப்ரொடக்டிவ் கண்டிஷனுக்கு கொண்டு வர்றது, அப்படி கொண்டு வர்றதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம கை காசு போடாம எப்படி செலவு பண்ணு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துட்டு அதுல வர்ற லாபத்துல இருந்து அந்த லோனை ரீபே பண்ண முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்ளம்ஸை பற்றி பேசிடலாம். பொதுவாக வந்து ஒரு தென்னந்தோப்பு விவசாயிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சொல்கிறது வெள்ளைப்பூச்சி, ஒயிட் ஃப்ளை பற்றி பேசுவாங்க. அதுக்கு வந்து இந்த ரூட் ஃபீடிங், பெஸ்டிசைடை வச்சு ரூட் ஃபீடிங் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டு பிரச்சனை, வண்டு போய் இலையை வெட்டி விடுறது, மரத்தை தொலை போடுறது, இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தபடி இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கேரளா வில்ட், நிறைய டைப்ஸ் ஆஃப் வில்ட் இருக்குது. இந்த கேரளா வில்ட் வந்து ரொம்ப பாப்புலரான இஷ்யூ, ஃபார்மர்ஸ் அடிக்கடி பேசுகிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆப்வியஸாக மக்கள் பார்க்குறாங்க. இதுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக சொல்யூஷன்ஸும் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில இஷ்யூஸ் வந்து பெருசாக பேசப்படுறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பஞ்ச்லேயுமே ஆயிரக்கணக்கான பூ இருக்கும். அதில் மேபி ஒரு 30-50 ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே காயாக மாறி கீழே கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் வேணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து பெஸ்டிசைட் யூசேஜ்னால நிறையவே குறைஞ்சிட்டு வருது. அப்போ அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கம்மியாக பேசப்படக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். இன்றைக்கி கிளைமேட் சேஞ்சினால மழை நல்லா பெய்யக்கூடிய இடங்களில் மழை இல்லை, மழையே வராத இடங்களில் வந்து ஏகப்பட்ட மழை, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி நீங்கள் லாஸ்ட் ஒரு 4-5 வருஷம் டேட்டா எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான மழை பேட்டர்னே இல்லை. ஸோ இது ஒரு ரியல் இஷ்யூ, சைலண்ட்டாக நம்மளை கொண்டுட்டு இருக்கிற இன்னொரு ரியல் இஷ்யூ. இந்த வருஷம் அது மாதிரி பர்டிகுலராக எல் நீனோ இயர், கிட்டத்தட்ட ஜூன்ல இருந்து ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இயர் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் அந்த எல் நீனோ எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்ததுன்னா மழை வராமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஜூன் இந்த வருஷத்துலேருந்து 2027 மார்ச் வரைக்குமே மழை வராமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்படி கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் வந்து பெருசாக பேசாத இன்னும் 2 முக்கியமான விஷயம் என்னென்னா சரியான நீர் மேலாண்மை அண்ட் சரியான உர மேலாண்மை. இப்போ சரியான நீர் மேலாண்மைனா என்ன? இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபார்மை பாருங்களேன், இந்த மண்ணை பாருங்கள், ஃபுல்லி ட்ரை. இப்போ இதில் வந்து எந்த விதமான ஈரமும் இல்லை. கிட்டத்தட்ட இந்த சரௌண்டிங் ஃபுல்லுமே வந்து அப்படி தான் இருக்குது. சரி, இந்த ஃபார்மில் வந்து வாட்டர் சோர்ஸ் அப்போ எங்கேருந்து தான் வருது அப்படி இந்த பக்கம் பாருங்கள். அவங்க வாட்டர் சோர்ஸுக்குன்னு வச்சுருந்த சோர்ஸையும் கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கட் பண்ண பீஸில் இருந்து இது வந்து ஒரு டேப். ஸோ ஒரிஜினலாக அவங்க என்ன பண்ணியிருந்துருக்காங்க அப்படின்னா அந்த மரத்தை சுற்றி ஒரு ரிங் கட்டி அந்த ரிங்குக்குள்ளே டேப் மூலமாக தண்ணி போய் கொட்டுற மாதிரி பண்ணியிருந்துருக்குறாங்க. இப்போது அதில் என்ன பிரச்சனை சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேப் இரிகேஷன் அப்படிங்கிறது ஒரு மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் ஃப்ளட் இரிகேஷன் தான். இப்போ ஃப்ளட் இரிகேஷனில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, தண்ணி வந்து கொட்டி இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒரு சேச்சுரேட்டட் கண்டிஷன் கிரியேட் ஆகுது. அப்படின்னா என்ன, அந்த இடத்துல வந்து ஏர் காற்று போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த ரூட் ஜோனை பொறுத்த வரைக்கும், வேர்மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் சரியான விகிதாச்சாரத்தில் காற்றும் இருக்கணும், ஈரமும் இருக்கணும். பொராசிட்டின்னு சொல்லுவாங்க, மண்ணில் இருக்கக்கூடிய பொராசிட்டி. அந்த பொராசிட்டியை வந்து நம்ம பிளாக் பண்ணக்கூடாது. அப்போ அந்த பொராசிட்டியை பிளாக் பண்ணாமல் ஒரு ஏர் வாட்டர் பேலன்ஸில் இருந்தால் தான் அந்த பிளான்ஸால் கரெக்டான நியூட்ரிஷனை எடுக்க முடியும். இப்போ இந்த சரியான விகிதாசாரம்னு என்னன்றதுக்கு ஒரு சின்ன டெமோ. இப்போ என்னோடய சாயில் வந்து இப்படி இருக்குது. இதை லைட்டாக அப்படி பிரேக் பண்ணேன்னா இப்படி போயிடுதா. இதுதான் அந்த சரியான ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம தமிழில் வந்து பழைய காலத்தில் புட்டுப்பதம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புட்டுப்பதத்தில் நம்ம எப்பயுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த செடிகள் மரங்கள் எல்லாமே வந்து அதோடைய ரூட் ஜோன் ஆக்சுவலாகவே வந்து உரங்களையும் தண்ணியையும் அதால் உட்கொள்ள முடியும், இல்லைன்னா முடியாது. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம், ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்து உர மேலாண்மை. இப்போ நிறைய பேர் வந்து ஹைப்ரிட் ட்ரீஸ் வச்சுருக்கிறாங்க. பட் இந்த ஹைப்ரிட் ட்ரீஸை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒன்றுமே பண்ணுறதில்ல, அதுக்கு வந்து ஏதோ ஒரு கான்காக்ஷன் கொடுக்குறேன், அது மட்டுமே போதுமானது, இந்த இடத்துல வந்து குழியை தோண்டி அதில் எல்லா குப்பைகளையும் நான் கொட்டிடுறேன், அது போதுமானது அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து உரம் வாங்கி வருஷத்துக்கு 4 தடவை, வருஷத்துக்கு 2 தடவை அப்படின்ட்டு கிரானுலர் அப்ளிகேஷன், மண்ணை தோண்டி அதில் உரத்தை வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த கிரானுலர் அப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன, இப்போ இந்த மண்ணில் தோண்டி நம்ம வைக்கிற உரங்கள் எல்லாமே கெமிக்கல் தானே. தண்ணி கூட வந்து H2O ஒரு கெமிக்கல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த கெமிக்கல் மண்ணில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கூட ரியாக்ட் ஆகி அது வேறு ஏதாவது கண்டிப்பாக மாறிடும். அது உரமாக இருக்க போகிறதில்ல. ஒரு ஃபியூ டேஸ் வேணால் அது உரமாக இருக்கலாமே தவிர அதுக்கப்புறம் வந்து அது வேறு ஏதோ ஒரு கெமிக்கலாக மாறும். அப்போ நம்ம வந்து 6 மாதத்துக்கு அதை நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு 2-3 நாளைக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அப்போ
கிரானுலா அப்ளை பண்ணும்போது அந்த செலவு என்ன பொறுத்த வரைக்கும் அது வேஸ்ட்டு தான். அடுத்தது ஒரு சிலர் வெஞ்சூரியில் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ இந்த வெஞ்சூரியில் அப்ளை பண்ணும்போது நம்ம பேசிக்லி இந்த பைப்லைன் ப்ரெஷரை குறைச்சிட்டு அந்த அதில் ஒரு வேல்வ் கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்வ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக சோக் பண்ணிட்டு தானே வெஞ்சூரியை ஆன் பண்ண முடியும். அப்போ அந்த தண்ணி போகிறது ஒரு ப்ராப்பர் ப்ரெஷரில் போகிறது இல்லை. இப்போ ப்ராப்பர் ப்ரெஷரில் போகலைன்னா எப்படி வந்து அந்த உரம் எல்லா மரத்துக்கும் யூனிஃபார்மாக போய் கிடைக்கும்? வாய்ப்பே இல்லை இல்லையா? இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் எதனால் வந்து இந்த மரங்கள் இப்படி மோசமாக போகுதுன்றதை பற்றிலாம் பார்த்தோம். எப்படி இதை சால்வ் பண்ணுறது? இப்போ இதுக்கு முதல் விஷயம் என்னென்னா துல்லிய விவசாயத்தை கடைபிடிக்கிறது. துல்லிய விவசாயம்னா என்ன? இந்த செடிகளுடைய இல்லை மரங்களுடைய ரூட் ஜோன் வேர்மண்டலத்தை சரியான ஈரப்பதத்தில் மெயின்டைன் பண்ணுறது. நான் சரியான ஈரப்பதம்னா என்னென்னு காட்டினேன். 24 மணி நேரமும் சரியான ஈரப்பதத்தில் மெயின்டைன் பண்ணுறது. ரெண்டாவது, இப்போ ஒரு மரத்துக்கும் ஒரு ஜெனட்டிக் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து நாட்டு மரமாக இருந்தால் அது வந்து ஒரு 200-220 காய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்தால் அதிகபட்சமாக கொடுக்க முடியும். ஹைப்ரிட் வெரைட்டிஸ்னால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, மெச்சூர் நட்டாக ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 300க்கு மேலே எடுக்க முடியுன்றாங்க. டெண்டர் கான்க்ரீட்டாக எடுத்தோம் அப்படின்னா 350-400 வரைக்கும் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக வந்து எல்லா ஃபார்ம்ஸும் அப்படி இருக்கிறதுல ஒரு சில ஃபார்ம்ஸ் மட்டும் நம்ம அப்படி பார்க்குறோம். அப்போ அவ்வளோ காய்க்க வேண்டிய ஒரு மரத்துக்கு நான் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் எப்படி அது காய்க்கும்? அதுக்கு சரியான உணவு கொடுக்கணும். சரியான உணவு எப்படி கொடுக்கறது? ஃபர்ஸ்ட் ரூல், செடியில் மரத்தோடைய வேர்மண்டலத்தை சரியான ஈரப்பதத்தில் மெயின்டைன் பண்ணுறது. அந்த ஈரப்பதம்னு என்னென்னு இப்போ காட்டினேன் இல்லையா, அதே ஈரப்பதத்தில் 24 மணி நேரமும் மெயின்டைன் பண்ணுறது. ரெண்டாவது, ஒரு மரத்துக்கும் ஒரு செடிக்கும் ஒரு ஜெனட்டிக் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். அதாவது தென்னை மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா நாட்டு மரம் வந்து 200-220 காய்க்கும்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹைப்ரிட் ட்ரீஸ் வந்து 300-350-400 நிறைய நம்பர் சொல்கிறாங்க. எவ்வளவு அதால் மேக்ஸிமம் ஈல்டு கொடுக்க முடியுமோ அது வந்து ஜெனட்டிக் கெப்பாசிட்டி. அப்போ அந்த ஜெனட்டிக் கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு உரம் வேணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அந்த ஈரப்பதம் சரியாக இருக்கிற டைமில் அந்த செடிகளுக்கோ அந்த மரங்களுக்கோ கரெக்டாக அப்ளை பண்ணுறது. இது ரெண்டையும் கரெக்டாக பண்ணால் அந்த செடி வந்து அதோடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னவோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் அதால் கொடுக்க முடியும். இதுதான் வந்து துல்லிய விவசாயம். இப்போ இதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதில் 2 காம்போனன்ட்ஸ் நம்ம பேசணும். ஒன்று வந்து நீர் மேலாண்மை, இன்னொன்று உர மேலாண்மை. இப்போ நீர் மேலாண்மை அப்படிங்கிறது அந்த சரியான ஈரப்பதம் வேணும் அப்படின்னா அதுக்கு சரியான ட்ரிப் இரிகேஷன் டிசைன் வேணும். இதில் நம்ம பார்த்தோம் அந்த டேப் இரிகேஷன். ஸோ அந்த டேப் அப்படின்னா உங்களால் அந்த புட்டு பதத்தை கொண்டு வர கண்டிப்பாக முடியாது. அப்போ சரியான ட்ரிப் இரிகேஷன், சரியான ப்ரெஷர். நிறைய பேர் வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டு அதை அடைச்சிருச்சு அதனால் தூக்கி போட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ட்ரிப் இரிகேஷனை பொறுத்த வரைக்கும் சரியான ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணி, அதுவும் தென்னை மரம் மாதிரி கிராப்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம சப்சர்ஃபேஸ் போடலாம். மண்ணுக்கு கீழே ட்ரிப்பை போடுறது. ஸோ அந்த மண்ணுக்கு கீழே போடும்போது அதில் தண்ணியில் இருக்கக்கூடிய ஈசி, டிடிஎஸ் ஆர் உப்பு, இந்த உப்பு வந்து நீங்கள் வந்து லேட்டல்ஸ் வெளியே இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலரில் ஒரு பவுடராக ஃபார்ம் ஆகிருக்கும். இதே வந்து மண்ணுக்கு கீழே போடும்போது அதில் சூரிய வெளிச்சமோ இல்லை சூடோ இல்லாததுனால அந்த சூடு அப்படிங்கிற எனர்ஜி இருந்தால் தான் தண்ணியில் இருக்கக்கூடிய உப்பு வந்து செடிமெண்ட்டாக மாறும், பவுடராக மாறும். இப்போ மண்ணுக்குள்ளே போடும்போது அந்த பிரச்சனை இருக்க போகிறதில்ல, ஏன்னா அங்கே சூடு கிடையாது. ஸோ அப்போ சரியான டிசைன் பண்ணி சரியான சப்சர்ஃபேஸ் இரிகேஷன் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேர்மண்டலத்தில் தேவையான ஈரப்பதத்தை 24 மணி நேரமும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த உர மேலாண்மை. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக கால்குலேட் பண்ணி அதை வந்து முடிந்த வரைக்கும் டெய்லி டோஸ், இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை என்னால் அது கூட முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நம்ம உர மேலாண்மை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது இந்த மரங்கள் வந்து இந்த செடிகள் வந்து அந்த ரூட் ஜோனில் இருக்கக்கூடிய அந்த உரங்களை எடுத்து ஃபோட்டோசிந்தசிஸுக்கு பயன்படுத்திக்கும். அப்போ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்குறோமோ குறைந்த குவான்டிட்டியில் அதிக ஃப்ரீக்வன்சியில் அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த உரங்கள் முழுக்க அந்த மரங்களால் பயன்படுத்தப்படுகிறது, இல்லைன்னா வேஸ்ட் ஆகுது. இப்போது இந்த மாதிரி கரெக்டான நீர் மேலாண்மை, கரெக்டான உர மேலாண்மையை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செடி வந்து நேச்சுரலாகவே அதுக்கு ஒரு பெரிய லெவலில் இம்யூனிட்டி பில்ட் ஆகும். அப்போ அந்த இம்யூனிட்டி பில்ட் ஆச்சுதுன்னா டிசீஸ் கண்டிப்பாக வராது. பெஸ்ட்டு வந்து வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற ஒரு ஃபார்ம் இம்யூனிட்டி நல்லா இருக்கிற ஃபார்மை கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த இம்யூனிட்டி நல்லா இருக்கிற ஃபார்மில் பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக ரொம்பவே கம்மியாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து இந்த பாலினேஷன் நடக்காத ஒரு பிரச்சனையை பற்றி பேசணும். பாலினேஷன் நடக்கணும்னா என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன். ஒரு 3-4 ஏக்கருக்கு ஒரு
தேன் பெட்டி எடுத்து வச்சோம்னா போதும். அதுலேருந்து அதில் இருக்கக்கூடிய தேனீ எல்லா மரத்துலேயும் போயிட்டு அந்த மேல் ஃப்ளவர்கள் மேலே உட்கார்றது மூலமாக பாலினேஷன் நடக்காததுனால கொட்டக்கூடிய காய் கொட்டுற பிரச்சனை அப்படியே அரெஸ்ட் ஆகும். சரி, இப்போ வந்து இந்த நீர் மேலாண்மை, உர மேலாண்மைலாம் பேசணும். இது எப்படி கரெக்டாக பண்ணுறது? அங்கே தான் டெக்னாலஜியோட ரோல் வருது. இப்போ குரோட்ரானை பற்றி நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஜோன்லேயும் சென்சஸ் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். சாயில் மாய்ச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு, டெம்பரேச்சர், அப்புறம் காற்றுடைய வெப்பநிலை அண்ட் ஹியூமிடிட்டி, இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம சென்சஸ் வச்சுருப்போம். இந்த டேட்டா, அதுக்கப்புறம் வந்து வெதர் ஏபிஎஸ்லேருந்து புல் பண்ணக்கூடிய நம்ம க்ளவுட் கவர் எப்படி இருக்குது, ஏர் ப்ரெஷர் எப்படி இருக்குது, விண்ட் வெலாசிட்டி எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய டேட்டா வந்து வெதர் ஏபிஎஸ்லேருந்து எடுத்து இந்த எல்லா டேட்டாவையும் நம்மளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ஜின் என்ன பண்ணுன்னா ப்ராசஸ் பண்ணி இப்போ சரியான ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா எப்போ வந்து அந்த ஈரப்பதம் காஞ்சு போகும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு நாளை காலையில் ஒரு 10 மணிக்கு காஞ்சு போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னா, இன்னொரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் அது என்ன பண்ணுன்னா, காலையில் 10 மணிக்கு காஞ்சு போகக்கூடாதுன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் இரிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத செகண்டரி ப்ரெடிக்ஷன் பண்ணி அதை பேஸ் பண்ணி இந்த வேல் தானே ஆன் ஆகும், பம்பு தானே ஆன் ஆகும். ஸோ அந்த இரிகேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது உரங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்ததுன்னா அந்த உரமும் ஆட்டோமேட்டிக்காக சப்ளை ஆகிடும். அப்போ நம்ம சொன்ன அந்த நீர் மேலாண்மை, உர மேலாண்மை ரெண்டுமே தன்னிச்சையாக பர்ஃபெக்டாக வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் நட்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய இருக்கும். அந்த மரத்தோட ஜெனட்டிக் கெப்பாசிட்டி என்னவோ அதில் வந்து ஒரு அட்லீஸ்ட் 75, 80, 90% வரைக்கும் நம்மளால் கொண்டு போயிட முடியும். கிளைமேட் கண்டிஷன் ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சதுன்னா அந்த ஜெனட்டிக் கெப்பாசிட்டியை தாண்டி கூட போக முடியும். இப்படி போகிறதுனால நம்மளை ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா ரெவன்யூ எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 3 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் வரைக்கும் கொண்டு போகலாம். ஆனால் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தென்னந்தோப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கோல்டு மைன். ஏன் நான் கோல்டு மைன் சொல்கிறேன்னா, அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து 25லேருந்து 27, 30 அடி வரைக்கும் ஒரு சில ஃபார்ம்ஸில் இருக்கும். அப்போ எவ்வளோ சன்லைட் இன்னும் உள்ளே வருதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ எவ்வளோ சன்லைட் வருது அப்படின்னாவே சன்லைட்டு தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான ஃபியூல், எனர்ஜி. அப்போ அந்த எனர்ஜி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்னா இன்டர் கிராப்பிங் பண்ணலாம். எதுவுமே பண்ண முடியாதுன்னா எந்த இடமாக இருந்தாலும் வாழை பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். ஓரளவுக்கு கிளைமேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து நான் வந்து பாக்கு, பெப்பர், அதுக்கப்புறம் நல்ல கிளைமேட் சப்போர்ட் பண்ணுற இடங்களில் பண்ணக்கூடிய இடங்களில் ஜாதிக்காய், கொக்கோவா, காஃபி, ஏகப்பட்ட விதமான இன்டர் கிராப்பிங் வந்து பாசிபிள் இருக்குது. அப்போ அந்த இன்டர் கிராப்பிங்லாம் போடும்போது இந்த 3 லட்சம் 4 லட்சம் அப்படின்ட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ண அந்த ரெவன்யூவை 15லேருந்து 20 லட்சம் வரைக்கும் கூட கொண்டு போக முடியும். சரி, இப்போ நான் இதெல்லாம் எனக்கு பிரச்சனை புரியுது, என்ன தீர்வுன்னு தெரியுது. பட் இந்த தீர்வை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு செலவாகும். இப்போ நிறைய ஃபார்மர்ஸ் வந்து, அதுவும் பெரிய ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து காசு எடுத்து ஃபார்மில் செலவு பண்ணுற வருமானமே இல்லைன்னு சொல்கிறது தான் நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஆனால் அதே இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அந்த இண்டஸ்ட்ரி அவங்க ரன் பண்ணும்போது பேங்க்கில் கடன் வாங்குவாங்க. கடன் வந்து லெட்ஸே ஒரு 11% வட்டிக்கு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 20%, 25% அவங்க அதுலேருந்து சம்பாதிச்சிட்டாங்கன்னா ப்ராஃபிட்டபிள். இது வந்து எல்லா பிஸ்னஸ் மேனும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஃபார்ம்னு வரும்போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கை காசை போட்டுட்டு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே தான் அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு நபரும் 2 கோடி ரூபா வரைக்கும் இந்த ஃபண்டிங் வாங்க முடியும் தேவைக்கு ஏற்றாப்புல. இந்த ஃபண்டிங் 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வர்றது மட்டும் இல்லாமல் 2 வருஷம் நம்ம திருப்பி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா, ஃபஸ்ட்டு ஃபண்டிங்கை வாங்கி தேவையான இம்ப்ளிமெண்டேஷனை கரெக்டாக பண்ணி லாபத்தை கூட்டி அதுலேருந்து வரக்கூடிய இன்கம், அடிஷ்னல் இன்கம்மை வச்சே வந்து நம்ம அந்த லோனை ரீபே பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, நீங்களும் தீர்வை தேடி ஓடிட்டுருக்கிறீங்க அப்படின்னா இங்கே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் 24/7 உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் உங்கள் நண்பர்களுக்கும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சர்லையும் இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நிறைய போடுவோம். அதுவும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.